கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, நம்ம உயிர்த்தெழுந்த பண்டிகை வரைக்கும் 21 நாள் உபவாச ஜெபம் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு 12வது நாள் உபவாச ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தி என்னவா பார்க்கிறோம் என்று சொன்னால், வேதாகமத்தில் இருக்கிற தொழிலாளிகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. சரி, இன்றைக்கும் ஒரு தொழிலாளியை குறித்து தான் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ரத்தாம்பரம் விற்கிற லீதியாலை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரத்தாம்பரத்தை வஸ்திரத்தை யார் உடுத்துவாங்கன்னா, இது ஒரு நிறத்துக்கும் அடையாளமாக இருக்குது, இது ஒரு வஸ்திரத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. இதை யார் உடுத்துவாங்கள் என்று சொன்னால், ராஜாக்களும் தேசாதிபதிகளும் பணக்காரர்களும் தான் இந்த ரத்தாம்பரத்தை விற்கிறவர்களாக காணப்படுவாங்க. ஆகவே தான் இவங்களை குறித்து 14 அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் சொல்லப்படுது. தியாத்ரா ஊரை சேர்ந்த இவங்க எங்கே வந்து குடியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பாருங்கள், பிலிப்பியா பட்டணத்தில் குடியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிலிப்பியா பட்டணத்தில், இந்த பிலிப்பியா பட்டணம் யாருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்குன்னா, ரோம் அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறபடினால அந்த இடத்துல யார் குடியிருந்தார்கள் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, ரோம் தேசாதிபதிகள்லாம் குடியிருந்தாங்க. அவங்க உடுத்துவதற்கு எதை விரும்புவாங்கன்னு சொன்னால், இந்த ரத்தாம்பர வஸ்திரங்களை தான் நம்ம உடுத்துவாங்க. ஆகவே தான் அதாவது தியேத்ரா ஊரை சேர்ந்த இந்த லீதியா எங்கே வந்து குடியிருக்கிறாங்க சொல்லுங்களேன்? பிலிப்பியா பட்டணத்தில் வந்து குடியிருக்கிறாங்க. ஏன்? இங்கே ரோம் தேசாதிபதிகள் குடியிருக்கிற ஒரு பகுதியாக காணப்பட்டது. இந்த சபையில் இருக்கிற, இந்த பிலிப்பு சபையில் இருக்கிற, அதாவது கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக நேசித்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது 4 நிருபங்களில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தையும் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் எழுதினார். அல்லேலூயா. இந்த சபை ரோம் அரசாங்கத்தால் அதிகமாய் துன்பப்படுத்தப்பட்ட சபை. ஆகவே தான் பவுல் சொல்வார், சந்தோஷமாக இருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள் என்று நம்ம சொல்லுவார். சரி, அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9லிருந்து நம்ம எது வரைக்கும் பார்க்க போகிறோம் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். திரும்ப சொல்கிறேன், 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 9லிருந்து 10 வாசிக்கலாமா? அங்கு ராத்திரியிலே பாருங்க, பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. பவுல் வடக்கு நோக்கி போகிறார். நீங்கள் அதுக்கு மேலே வாசித்து பாருங்க, எல்லா வாசலையும் கர்த்தரே அடைச்சிக்கின்னு வருவார். இவரை தெற்கு முகமாக அனுப்புகிறார். மக்கோதேனியாவுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். ஆனால் பவுலுக்கு விருப்பம் இல்லை. பவுல் வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணி போகிறார். கர்த்தரே வாசல் அடைத்துக்கினே வரார். காரணம் என்னன்னா, இந்த மக்கோதோனியா பட்டணத்தில் இருக்கிறதான வாலிபர்கள் அதிகமான பாவத்தில் இருந்ததுனால இவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபித்தது யார் என்று சொன்னால், அதாவது வைத்தியனாகிய லூக்கானவனா பாரப்பட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இங்கே இருக்கிற மக்கோதோனியா பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல நல்ல வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியனை கொண்டு வாங்கப்பா என்று சொல்லி லூக்கா பாரப்பட்டு ஜெபித்ததுனால பவுல் போகிற வாசலெல்லாம் கர்த்தர் அடைத்து தெற்கு முகமாய் திருப்பி பாருங்கள், எங்கே வரும்படியாய் பவுலுக்கு தரிசனமாகிறார்னா, மக்கோதோனியாவுக்கு வரும்படி கர்த்தனவன தரிசனமாகிறார். வாசிக்குமா? அது என்னவெனில், பாருங்க, பவுல் ஒரு தரிசனத்தில் பார்க்கிறார். இவர் மக்கோதோனியாவுக்கு போன உடனே ஒரு வாலிபன் வந்து, நீ மக்கோதோனியாவுக்கு வந்து பவுலாகி நீங்கள் எனக்கு நாங்கள் பண்ணோம், உதவி செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்று வேண்டிக் கொள்ளுகிறது போல நம்மனா ஒரு சொப்பனத்தை, தரிசனத்தை பவுல் நம்மனா பார்க்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அந்த வாலிபன் யார் என்று சொன்னால், வைத்தியனாகிய லூக்கா தான் போயிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மனா மக்கோதோனியாவுக்கு வருகிறவர் நம்மனா
அழைக்கிற தரிசனத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிக்கணும். 10ஆம் வசனத்தை வாசிக்கமா? அந்த தரிசனத்தில் பாருங்க, இந்த 10ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அப்போஸ்தலர் 16:10 ரொம்ப முக்கியமான வசனம். இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் நிச்சயித்து கொண்டோம், நாங்கள் போனோம், நாங்கள் சுவிசேஷங்களை அறிவித்தோம் என்று வைத்தியனாகிய லூக்கா சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இது முக்கியமாக இருக்கிறபடினால தான் இந்த இந்த செய்திக்கு சம்பந்தமில்லாத இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாதி வரைக்கும் பாருங்க. அவர்கள் மேல் வீட்டில் கூடினாங்க, அவர்கள் ஒரு இடத்துல கூடி வந்தாங்க, அவர்கள் 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 என்று சொல்லி லூக்கா சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் நேரில் பார்க்கல. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தையும் லூக்கா சுவிசேஷத்தையும் எழுதினது வைத்தியனாகி லூக்கா தான் எழுதினார். தேவ பிள்ளைகளை, இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாதி வரைக்கும் யார் கேள்விப்படுறாரு? லூக்கா கேள்விப்பட்டு தான் இந்த அதிகாரத்தை எழுதிக்கினே வரார். இப்போது மக்கோதனியாவுக்கு வந்த உடனே பவுலோடு கூட யார் இணைந்து கொண்டார்? லூக்கா இணைந்து கொண்ட நிமித்தமாக அவர் சொல்லுகிறார், நாங்கள். அல்லேலூயா. பாருங்க, 10ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, நாங்கள் நிச்சயித்து கொண்டோம். தேவ பிள்ளைகளே, இப்போ பவுலோடு யார் இணைந்துட்டார்? லூக்கா இணைந்ததுனால நாங்கள் என்ற வார்த்தையை நீங்கள் 28ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் நாங்கள் என்று யார் எழுதுவார்னா லூக்கா எழுதுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ 12ஆம் வசனத்துக்கு வந்துடலாமா? பாருங்க, இந்த பிலிப்பு பட்டணம் எங்கே இருக்குதுன்னா, ரோமர் ஆட்சி கீழே தான் இந்த பிலிப்பு பட்டணம் இருக்குது. இந்த பிலிப்பு பட்டணத்தில் ரோம் தேசாதிபதிகள் குடியிருக்கிற இடத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வந்தோடனே ரோமன் கீழே இருக்கிற இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தோடனே 13ஆம் வசனத்தில் ஓய்வு நாளுக்கு ஆராதனை செய்ய முடியாது பவுலும் லூக்காவும் சீலாவும் புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகும்போது அந்நாட்கள் ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் கவனிக்கலாம், சபை ரோம் அரசாங்கத்தினால துன்பப்படுத்தப்பட்டபடினால எங்கே கூடுவாங்கன்னா வீடுகளில் ஆற்றங்கரை ஓரங்களில் கூடினோம்னா ஓய்வு நாள் ஆராதனை நடத்துகிறவர்களாக காணப்பட்டாங்க. அப்போது ஓய்வு நாளில் நடந்து போகிறாங்க. எங்கன்னா ஓய்வு நாள் ஆராதனை நடத்தலாம், வீடுகளில் யாராகிலும் இருக்க மாட்டார்களா, 10 பேர் கூடி ஜெபிக்க மாட்டார்களா, அவங்களோடு போய் நம்ம ஆராதனை செய்யலாம் என்று தான் லூக்காவும் பவுலும் சீலாவும் புறப்பட்டு போகிறாங்க. ஏனென்று சொன்னால் இது பழக்கப்பட்ட இடம் கிடையாது அவங்களுக்கு. புறப்பட்டு போகிறாங்க. 13 வாசிக்கலாமா? ஓய்வு நாளில் உட்கார்ந்து சரி, இங்கே கவனிக்கலாம். அங்கே பார்த்த ஓய்வு நாளில் எப்பவுமே கூடி நம்ம ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறார். அந்த ஓய்வு நாள் கூட்டத்தில் கவனிக்கலாம், அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, அந்த ஆராதனை நடத்தி கொண்டது இருந்தது யாருன்னா, 14ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா, தியாத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிற லிதியால் என்ன பேர் கொண்ட ஒரு அம்மா தானவனா இந்த ஓய்வு நாள் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கவனிக்கலாம், போகிறாங்க. பவுலும் சீலாவும் லூக்காவும் புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகும்போது அங்கே வழக்கமாக அவங்க கூடி செபிக்கிற இடம் ஆற்றங்கிற ஓரத்தில் ஓய்வு நாள் ஆராதனை கூடி செபிக்கிறாங்க. பவுல் பார்க்குறாரு, அந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சரி, இங்கே கவனிக்கலாம் பாருங்கள் தேவ பிள்ளைகளை, 14ஆம் வசனத்தில் தியேத்ரா ஊராலும் கொஞ்சம் வாசிங்களேன். அப்பொழுது தியேத்ரா ஊராலும் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பாருங்கன்னா, தியேத்ராவில் ஒரு சபை இருந்தது. இது யோவானால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. இந்த சபையில் தான் அதாவது யார் இருந்தது? ஏசபெல் என்கின்ற ஒரு தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஒரு வேசி நபனா இருந்தாங்க.
அவங்க மனம் திரும்பும்படியாக கர்த்தர் தவணை கொடுத்து பார்த்தாரு. மனம் திரும்பல. கர்த்தர் பார்த்தாரு, கட்டிற்கிடையே ஆக்கி போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ஊரை தியாத்திரா ஊரை சேர்ந்தவங்க தான் யாரு? இந்த ரத்தாம்பரம் விற்கிற இந்த லீதியாள். அல்லேலூயா. கவனிக்கலாம் பாருங்க தேவ பிள்ளைகளை. இந்த பிலிப்பியா பட்டணத்தை ஆற்று ஓரத்தில் கூடியிருந்த ஒரு நாள் ஆறாங்கல்ல, மக்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது பவுல் போய் நம்ம அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணோடனே இந்த பிரசங்கத்தில் யாருடைய இருதயம் திறக்கப்படுது பாருங்க. 14. அப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தா பாருங்க, கர்த்தர் அவங்க இருதயத்தை திறந்த உடனே அவங்க 15ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பேன்னா, அவர்கள் வீட்டார்கள் அனைவரும் என்ன பண்ணாங்களாம்? ஞானஸ்தானம் எடுத்தாங்க. தேவ பிள்ளைகளை 15ஆம் வசனத்தில் தன் வீட்டை நம்மனா அவங்க திறக்கிறத பார்க்குறோம். கர்த்தர் அவங்க இருதயத்தை திறந்தார். பவுலுடைய பிரசங்கத்தின் வாயிலாக ஆற்றங்கரையை ஏன் கர்த்தரை ஆராதிக்கணும், எங்கள் வீட்டில் வந்து ஆராதனை செய்யுங்க சொல்லி வீட்டை நம்மனா திறந்து கொடுக்கறத பார்க்குறோம். 16ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா இந்த சம்பவம் முடிஞ்சு 16ஆம் அதிகாரத்துக்கு போவீங்களன்னா என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் சிறைச்சாலை கதவுகள் என்ன பண்ணாராம்? திறந்தார். பவுலும் சீலாவும் கூடி ஜெபிச்சாங்க. திரைச்சாலை கதவுகளை திறந்தார் என்று வந்துக்கினே இருக்கும். சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். அதனால் யாருடைய இருதயம் திறக்கப்படுதோ, இப்போ வார்த்தையை கேட்குறோம், வேதாகத்தை எடுத்து படிக்கிறோம், வாயோடு காதோடு கர்த்தருடைய வார்த்தை இருக்கக்கூடாது. இருதயத்தில் கிரியை செய்ய இடம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த வார்த்தையானது கிரியை செய்யும். பவுல் பிரசங்கம் பண்ணுறார், இருதயம் திறக்கப்படுது. திறந்த பிற்பாடு தான் என்ன பண்ணன்ற ஒரு அறிவு வருது. ஞானஸ்தானம் எடுக்கணும், சபையில் வீட்டில் கூட்டம் நடத்தணும் என்ற ஒரு அறிவு யாருக்கு வருதுன்னா, இந்த ரத்தாம்பரம் விற்கிற தொழிலாளியாய் காணப்பட்ட இந்த லிதியாளுக்கு வருகிறது நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சார், ஏன் இந்த லிதியால் தியாத்திரா ஊரை சேர்ந்தவளாக இருந்தும் கூட இந்த பிலிப்பியா பட்டணத்தில் வந்து இவங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா, வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது யாரு கீழே இருக்குது இந்த பட்டணம் சொன்னேன்? ரோம அரசாங்கத்துக்கு கீழே இருக்குது. ரோம் தேசாதிபதிகள் எல்லாம் இங்கே குடியிருந்தாங்க. இவங்க தான் ரோம் தேசாதிபதிகள், பணக்காரங்க, ராஜாக்கள், நியாயாதிபதிகள். இவங்க தான் எதை உடுத்துவாங்கன்னா, இந்த ரத்தாம்பரத்தை நம்ம வஸ்திரத்தை நம்ம உடுத்துவாங்க. அல்லேலூயா. அப்போது ரத்தாம்பரம் போய்ட்டு இது விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு போய் சாதாரண நாட்டுப்புறத்தில் விற்க முடியுமா? சாதாரண கிராமத்தில் விற்க முடியுமா? விற்க முடியாது. அது எங்கே விற்றா வியாபாரமாகுமோ அந்த இடத்தை தேடி தான் வியாபாரிகள் புறப்பட்டு போவாங்க. இப்போ அதே போல் தான் யார் புறப்பட்டு வந்து இருக்கிறாங்க? இந்த ரத்தாம்பரம் விற்கிற லிதியா தங்கள் ஊரை விட்டு, தியேத்ரா ஊரை விட்டு பிலிப்பியா பட்டணத்துக்கு நம்ம புறப்பட்டு வந்ததுக்கு காரணம் இதுதான். அல்லேலூயா. சரி, பாருங்க, இப்போ நான் இந்த ரத்தாம்பரத்தை குறித்து எங்கெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்குது என்பதை வேகமாக நம்ம பார்த்து முடிக்கலாம். புரியுதுங்களா இது வரைக்கும் சொன்னது? அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். ஆசாரிப்பு கூடாரத்தில் 4 நிறம் பதிவு செய்யப்பட்டு இருக்குது, கொடுக்கப்பட்டு இருக்குது. ஒன்று இளநீலம், 2வது ரத்தாம்பரம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரத்தாம்பர நிறத்துக்கும் அடையாளப்படுத்துவாங்க, இன்னொன்று வஸ்திரத்துக்கும் அடையாளப்படுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். வஸ்திரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அடையாளப்படுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆசாரிப்பு கூடாரத்தில் 4 நிறம் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. ஒன்று இளநீலம், 2வது ரத்தாம்பரம், 3வது சிவப்பு, 4வது வெண்மை நிறமாய் காணப்பட்டது. 5வதாக ஆசாருடைய உடையில் கூட இந்த ரத்தாம்பரம் என்ன பண்ணால் சேர்க்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. சரி, அதுக்கு நம்ம வசனத்தை பார்த்துன்னு போயிடலாமா? ஆசாரிப்பு கூடாரத்தில் எங்கெல்லாம் இந்த ரத்தாம்பரம், இந்த 4 நிறங்களும் எந்த இடத்துலலாம் காணப்பட்டது என்று உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், யாத்ராகமும் 27:16, கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கணும்.
யாத்ராகமம் 27:16 பிரகாரத்தின் வாசலுக்கு பாருங்க, பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை. சரி, போதும். பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல்ல தொங்குத்திரை முதல்ல எங்க பயன்படுத்தப்பட்டது? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே போகும்போது இருக்கிற தொங்குத்திரையில் இந்த 4 நிறமுள்ள நூல்கள் என்ன பண்ணப்படுது? பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக யாத்ராகமம் 26:36 யாத்ராகமம் 26:36 பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தொங்குத்திரைக்கும் இது பயன்படுத்தப்பட்டிருந்தது. வாசிக்குமா? இளநூலாலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்கு திரைக்கு சித்திம் மரத்தால். சரி, போதும். மூன்றாவதாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இங்க தொங்கு திரை நம்ம பயன்படுத்தப்பட்டிருந்த வசந்த சொல்லின்னு போயிடுறேன். யாத்ராகமம் 26:31 யாத்ராகமம் 26:31 யாத்ராகமம் 26:1 4வது 26:1 மூடு திரை. இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை மூடுறாங்க இல்லையா, ஷியாமினா பந்தல் மாதிரி மூடுறாங்க இல்லையா, குடிசை மாதிரி இப்படி போட்டு அந்த மூடு திரை கூட 4 நிறத்தில் நூலில் காணப்பட்டது. ஒன்று இளநீலம், ரத்தாம்பரம், சிவப்பு, அதாவது பஞ்சு நிறம்னு சொல்லிருக்கு இல்லையா, அது வெண்மை நிறம், வெள்ளை நிறம் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஐந்தாவதாக யாத்ராகமம் 28:8 ஆசானுடைய உடையில கூட எது காணப்பட்டதுன்னா இந்த 4 நிறங்களை நம்ம காணப்பட்டது. கொஞ்சம் வாசிக்குமா? அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு. சரி, கவனிக்கலாம். ஆசானுடைய உடையில கூட இந்த 4 நிறங்களும் இருக்கிறதுனா பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, இந்த ரத்தாம்பரம் ராஜாக்களும் பணக்காரர்களும் தான் நம்மளை உடுத்துவாங்க. எந்தெந்த ராஜாக்கள் உடுத்துனாங்க என்பதை நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக்கலாமா? பாருங்க, 8:26 நியாயாதிபதிகள் 8:26 சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த ரத்தாம்பரங்களும். சரி, பாருங்க, முதலாவது பார்க்கிறோம் மீதியானின் ராஜாக்கள். அவங்க எதை போர்த்து கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் சால்வையாக ரத்தாம்பர உடைய நபரை சால்வையாக போர்த்தி கொண்டு இருந்தார்கள் என்று நியாயாதிபதிகளின் புத்தகம் 8:26 வாசிக்கிறோம். இதை யார் உடுத்துவாங்க? இந்த ரத்தாம்பரத்தை ராஜாக்களும் தேசாதிபதிகளும் பணக்காரர்களும் தான் உடுத்துவாங்க. முதலாவது யார் உடுத்திருந்தது இந்த இடத்துல பார்க்குறோம்? ஆசாரியர்களும். ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டுருங்க, ராஜாக்களில் சொல்ல வரேன். முதல்ல அதை யார் உடுத்திருந்தாங்கன்னா மீதியாரின் ராஜாக்கள் இந்த வஸ்திரத்தை போர்த்து கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ரெண்டாவதாக தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பாருங்க, தானியேலுக்கு நேபுகத் நேச்சருடைய பேரன், அதாவது பெல்தஷர் என்ன பண்ணார்னா ரத்தாம்பர ஆடையும் அவருடைய கழுத்தில் ஒரு சர்ப்பனையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்தில் 3வது அதிகாரியாகவும் இருக்கவும் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா 3வது ராஜா. நீங்கள் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 41க்கு மேலே வாசித்து பாருன்னா 2வது ரதத்தில் யார் ஏறி உட்கார்றாரு? யோசப். பார்வோனுடைய 2வது ராஜாவாக யார் போகிறாருன்னா யோசப்பு போகிறது போல பாருங்க, பாபிலோன் தேசத்தில் 3வது அரசனாக யார் ஏறுகிறார்னா அரியலில் கட்டளையிடுகிறார்னா தானியேலுக்கு கட்டளையிடப்படுகிறத பார்க்குறோம். இவர் ராஜா ஸ்தானம் வரதுனால பிரதானியாக இருக்கிற
அரவாணியாக இருக்கிற இந்த தானியலுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது? ரத்தாம்பர வஸ்திரம் கொடுக்கப்படுகிறத பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை நம்ம உண்மையாக இருந்தால் போதுங்க, உடைய கூட கர்த்தர் மாற்றுவாருங்க. ரத்தாம்பரமாக கர்த்தர் மாற்றுவார், ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய அதாவது சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் எதை ஏற்படுத்துகிறார்? சிங்காரத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல் என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் எப்போதும் போயிட்டு என்ன பண்ணார்? 3 வேளையும் ஜெபம் பண்ணார். நமக்கு ஜபம்னா தான் தலைவலிக்குதுன்றோம். ஜப நேரத்தில் தான் செல்ஃபோனை எடுத்து நோண்டிக்கின்னு இருப்போம். ஜப நேரத்தில் கவனிக்கலாம். ஜப நேரத்தில் தான் நம்ம வெளியே பேசினா கூட ஜபத்தை நிறுத்திட்டு கூர்ந்து கவனிப்போம். இதெல்லாம் ஜபத்துக்கு அழகு இல்லைங்க. ஜபம் அப்படின்னாவே நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தின் காரியங்களை புறம்பாக்கி தேவனுக்கு உலக காரியங்களை புறம்பாக்கி ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருநிலைப்படுத்தி தேவனோடு இணைந்துடணும். அதுக்கு பேர் தானே அது ஜபம். அதுபோல் தானியேல் இருந்ததுனால பார்வோனில் 3வது அரச பொறுப்புக்கு யார் போகிறது? தானியேல் போகிறது நம்ம பார்க்குறோம். 3வது காரியம் எஸ்தர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆமான் என்ற ஒரு அரக்கன் மரித்த பிற்பாடு இந்த ஆமான் என்றவன் தான் 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களெலாம் கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அகஸ்வேரு ராஜாவுக்கு மதுபானத்தை ஊற்றி கொடுத்து மோந்திரத்தை வாங்கி கையெழுத்திட விட்டு பாருங்க, யூதர்களை அழிக்கும்படியான காரியத்தை யார் கொண்டு வரன்னா இந்த ஆமான் என்கின்ற அரக்கன் தான் கொண்டு வந்தான். ஆகவே தான் இந்த எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சூசா நகரம் கலங்கினதுன்னு பார்க்குறோம். அது இவன் மரித்த பிற்பாடு, ஆமான் மரித்த பிற்பாடு எஸ்தர் 8:15 சூசா நகரம் என்ன பண்ணிச்சான்? ஆர்ப்பரித்தது. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்போது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். பாருங்க, இவரும் ராஜாவுடைய பொறுப்புக்கு வந்துட்டார். ஆமான் கேட்குறாரு. ராஜா ஆமான் இடத்துல அகஸ்வேரு ராஜா கேட்குறாரு, ராஜா கனம் பண்ண வேண்டிய மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னோன்னே ராஜா நம்மளை தவிர யாரை கனம் பண்ண போகிறாரு? ராஜாவுக்கு உடுத்த வேண்டிய எல்லா காரியத்தையும் சொல்கிறார். ராஜாவின் குதிரையில் ஏறணும், சர்ப்பணி போடப்படணும், மெல்லிய வஸ்திரம் உடுத்தப்படணும், ரத்தாம்பரம் உடுத்தப்படணும்னா இந்த ஆமான் சொன்னது எல்லாவற்றையும் இப்போ யாருக்கு செய்யப்படுகிறது? மொர்தெகாய்க்கு செய்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ மொர்தெகாயும் இங்கே 2வது 127 நாடுகளுக்கு 2வது ராஜ பதவிக்கு நம்ம போகிறத பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்னென்னா பாருங்கள், ஆமான் இடத்துல சொல்லுவாங்க, உன்னால் மொர்தெகாய் ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் என்னென்னா அவன் எதை சேர்ந்தவன்? யூத குலத்தை சேர்ந்தவன். யூத குலம்னா கர்த்தரை துதிக்கிற ஜனன்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளை, நாம் கர்த்தரை துதிக்கிற மக்கள், எதுக்குமே பயப்படக்கூடாது. பேதுரு சொல்கிறார் பாருங்க, நான் அதாவது சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொல்ல வல்லவராகிய கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பயப்படணுமே தவிர சுவிசேஷத்தை அறிவிக்கவும் பக்தியாக இருக்கவும் கவனிக்கலாம். அதாவது மனுஷனுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க பயப்படக்கூடாதுங்க. அல்லேலூயா. மனுஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. இவர் யார் பயப்படல? மொர்தெகாய் பயப்படலைங்க. ஏனென்று சொன்னால் யூத குலம் கர்த்தரை துதிக்கிற ஜனம். நம்ம கர்த்தரை துதித்தோம்னா எந்த மனுஷனுக்கும் பயப்படவே தேவைங்க. கர்த்தரும் ஸ்தானத்தை உயர்த்திக்கினே இருப்பாருங்க. அல்லேலூயா. தாவீது என்னங்க பண்ணார்? கர்த்தரை துதிச்சார், பாடினார். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்தி சந்தி மதியான வேலையில் நியாயப்பிரமாணத்தை வாசித்து கர்த்தரோடு காணப்பட்ட தேவனை துதிச்சார். 75 சங்கீதங்களை பாடினார். கர்த்தர் அவரை அரசனாக உயர்த்தி வைத்தாருங்க. அதனால் தேவ பிள்ளைகளை பாருங்க, தானியேலை குறித்து பார்த்தோம். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ராஜாக்களை போல உயர்த்துறான்னு பார்த்தோம். 2வது மொர்தெகாய் தேவனை துதிக்கிறவர். நம்ம கர்த்தரை துதிக்கணுங்க. நம்முடைய வாயினால்
மனுஷனுக்கு புகைப்பாட்டு பாடவே கூடாது. மனுஷனுக்கு புகைப்பாட்டு பாடவே கூடாது. தஞ்சாவூரில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். எங்கள் சபையிலிருந்து போனதான் நாங்கள் எல்லாம் பால் அருணாச்சலங்கிற ஊழியக்காரர் கீழே விசுவாசிகளாக இருந்தோம். நான் விசுவாசியாக போகும்போது அவர் ஊழியக்காரன் ஆர்கனைசேஷன் எங்கள் பாஸ்கிட்ட வாங்கிக்கின்னு தஞ்சாவூருக்கு போயிட்டார். அங்கே அவர் சபை நடத்துகிற தெருவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து கேட்டார், உதயதாசன் நீ ரொம்ப நல்லா பாடுற கிறிஸ்துவ பாட்டெலாம், அதுவும் சொந்தமாக எழுதி பாடுற, எனக்கு என் கட்சி குறித்து என்னை குறித்து ஒரு பாட்டு எழுதினார். இவரால் ஒன்றுமே முடியல, சொல்லவும் முடியாதுன்னு. ஏன்னா பக்கத்துலேயே ஒரே தெரு பக்கத்துலேயே இருக்கிறாங்க. எம்எல்ஏ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எழுதுறதுக்கு இவர் உக்காஞ்சார். ஒரு வார்த்தை கொடுக்கலைங்க. கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். அதாவது என்ன வார்த்தையை கொடுத்தாருன்னா, தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். அந்த பாடலை எங்கள் மத்தியில் கூட அவர் பாடி காமிச்சிருக்கிறார். என்ன பாடலை கொடுத்தாருன்னா, நீங்கள் கொடுத்த குரல் இது, உமக்காய் பாடுவேன், நீங்கள் கொடுத்த வாய்க்கெழுது, உமக்காய் வாழ்ந்துடுவேன்னு சொல்லி பாடினார். அவங்களுக்கு மேலே கர்த்தர் இப்போ அந்த இடத்துல அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமாங்க, பொண்ணு விஷயத்தறிவு டாக்டராக இருக்குது. இன்னும் மூத்த பொண்ணு பெங்களூரில் ஒரு பெரிய ஊழியக்காரனுக்கு அதாவது மனைவியாக இருக்குது. பையன் சபையில் கீபோர்டு வாசிக்கிறாரு. அதாவது அது மாத்திரம் இல்லை, கேசட்டும் கீபோர்டு வாசித்து கேசட்டும் போடுகிற அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால் அந்த நாட்களில் நாங்கள் போய் பார்க்கும்போது 3 பிள்ளைகளும் பசியில் அழும். பாருங்க, 3 பிள்ளைகளும் பசியில் அழும். ஈரத்தில் 3 டவல் எடுப்பார், நினைப்பார், பூஞ்சி பிள்ளைங்க வயிற்றில் போட்டு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி தூங்க வச்ச மனுஷன் இப்போ பிள்ளைங்க என்னவா இருக்கிறாங்க? டாக்டரு, மியூசிக் டைரக்டரு, பிற்பாடு என்னவா இருக்கிறாங்க? ஊழியக்காரனுங்க மனைவியாக இருக்கும்படி கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். ஆண்டவரை மட்டும்தான் துதிக்கணும். சரி, 4வது காரியம் உன்னத பாட்டு. 3ஆம் அதிகாரம் 9 10 முடிச்சிடலாம், வேகமாக முடிச்சிடலாம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 9 10. சாலமுடைய ரதத்தின் சீட்டு இருக்குது இல்லையா, ரதத்தில் போவார் இல்லையா, கீழே உட்காருகிற சீட்டு கூட எதில் இருந்ததுன்னா ரத்தாம்பரத்தினால இருந்தது என்று இருக்குதுங்களா. சாலமோன் ராஜா ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். அதின் தூண்களை வெள்ளியினாலும் அதின் தட்டை பொன்னினாலும் அதின் ஆசனத்தை ரத்தாம்பரத்தினாலும் பாருங்க, அவர் உட்காருகிற ஆசனம், ரதத்தினுடைய ஆசனம் எதனால செஞ்சாராம்? ரத்தாம்பரத்தினால செய்தார். ஆக தேவ பிள்ளைகளை, ராஜாக்கள் உடுத்துகிறது எது? ரத்தாம்பரம் என்று சொல்லி பார்க்கிறோம். 5வதாக பாருங்கள், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் வசனம் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அவன் ரத்தாம்பரமும் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் கூட இருக்குதுங்க. ஒரு ஐஸ்வர்யன் ஒருத்தன் இருந்தான். அவன் எதை உடுத்துறான்? ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரத்தையும் உடுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். 6வது காரியம் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் வாசிக்கலாமா? 15 17 19 வரைக்கும் சூட்டி வாழ்த்தி அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் ரத்தாம்பரன் வருதுங்களா? 17 வாசிங்க. மேலங்கி அவருக்கு உடுத்தி அவருக்கு சரி, சிவப்பான மேல் அங்கின்னு இருக்குது இல்லையா, உடுத்தினார்கள் என்று இருக்குது இல்லையா. இது கிரீக்கில் என்ன சொல்லப்படுதுன்னா, ரத்தாம்பரத்தனவனை இயேசு கிறிஸ்துக்கு உடுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்குது. சிவப்பான மேலங்கியை இங்கே தமிழ் வேதாந்தத்தில் கொடுக்கப்படுது. மூல மொழியில் என்னன்னு கொடுக்கப்படுது? ரத்தாம்பரம். ஏன் ரத்தாம்பரத்தை உடுத்தினாங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ணாங்க. நீனா யூதனுக்கு ராஜாவா என்று பரியாசம் பண்ணி
அந்த ராஜாக்கள் உடுத்துகிற ரத்தாம்பரத்தை யாருக்கு உடுத்துறாங்க? கிறிஸ்துவுக்கு உடுத்துகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து அவர் ராஜா தான். அவர் யார்? ராஜா தான். அதனால் நம்முடைய ஆண்டவர் ராஜா தான். இதை தான் சாஸ்திரிகள் கேட்குறாங்க ஏறுதளத்தில். யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார், ஒரு எங்கே நாங்கள் பணிந்து கொள்ளும்படியாக வந்தோம். நம்முடைய ஆண்டவர் என்றும் ராஜா தான். அவர் ராஜாதி ராஜா தான். ஆமே, அல்லேலூயா. யூதருங்க முதலாவது வருகை கிறிஸ்துவ மேசியாவை எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா ராஜாவாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் வருங்காலத்துக்கு தான் ராஜாதி ராஜாவாக வருவார். இப்போது கர்த்தர் எப்படி வந்தார்னா அதாவது மேசியாவாக, பலியாக, ஆட்டுக்குட்டியானவராக வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து என்னவாக இருக்கிறார்? ஆசாரனாக இருக்கிறார். பிதாவின் வலது பக்கத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ எப்படி வருவார்னா மணவாளனாக வருவார். பகிரங்க வருகையில் முடிந்த பிற்பாடு அவர் என்றென்றும் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் இருப்பார். ஆமே. சரி, 6வது காரியம், இயேசு கிறிஸ்துவை அதாவது சிவப்பங்கினா இங்கே ரத்தாம்பரத்தை உடுத்தி அவர் என்ன பண்ணா பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீ யூதருக்கு ராஜாவா என்று பரியாசம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ரத்தாம்பர வியாபாரம் செய்த லிதியாவை குறித்து நம்ம பார்த்தோம். வியாபாரியை குறித்து தொழிலாளியை குறித்து பார்த்தோம். தேவ பிள்ளைகளை, அவங்க வந்ததுக்கான காரணம் ஏன் அந்த தியாத்ரா ஊரை விட்டு எங்கே வராங்க? பிலிப்பியா பட்டணத்துக்கு வந்ததான காரணம் என்னன்னா, அங்கே ரோம் தேசாதிபதிகள் குடியிருக்கிற இடம். அவர்கள் தான் ரத்தாம்பரத்தை உடுத்துவாங்க. அங்கே அந்த தொழிலை யார் செய்தாங்கன்னா இந்த லிதியால் செய்து அங்கே வியாபாரம் பண்ணிக்கினேன், இந்த தொழில் செய்துக்கினேன் ஆற்றோரத்தில் கூடுகிற ஜனங்களுக்கு ஓய்வு நாளில் ஜெபம் பண்ணி செய்தி பிரசங்கித்தவளாக யார் காணப்பட்டான்னா இந்த லிதியால் காணப்பட்டா. பவுல் போய் சந்தித்து அந்த கூட்டத்தில் ஜெபம் பிரசங்கம் பண்ணு, கர்த்தர் இவங்க இருதயத்தை திறந்த உடனே இவங்க போய் யாருக்கு வீட்டை திறக்கிறாங்க? கர்த்தருக்கு வீட்டை திறக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. சரி, ஜெபிக்கலாமா? என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னும் தயவும் கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரமரம். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.